வணக்கம். இன்றைய தினம் 30 மார்ச் 2022. டைம் வந்து கரெக்டாக 9 மணி 16 நிமிஷம் ஆகுது. மார்க்கெட்டில் இப்போ செகண்ட் கேண்டில் போயிட்டுருக்கு 1 மினிட்டில். இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நமக்கு ரேஞ்ச் கிடைக்கும். இதுக்கப்புறமா நமக்கு எந்த சைடு ட்ரிகர் ஆகுதுன்றது தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த சைடு ட்ரிகர் ஆகுதுன்றதை பார்த்து மார்க்கெட் பார்த்தோன்னா ஒரு 2 நாளாக வந்து சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் பெரும் மூமெண்ட் ஒன்றும் இல்லை, பெரிய மூமெண்ட் எதுவும் கொடுக்கல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பை வந்த உடனே கால் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. 36,500 கால் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. நியூட்ரலாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பை வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ செல்லு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. திரும்ப இப்போ பை சைடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எம்டிஎம் பார்க்குறோம். ஒரு 815 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹைப்ரிட் மோடில் 2 லாட் எடுத்திருக்கு பை. திரும்ப பார்க்குறோம். நெஸ்ட்லையும் எடுத்திருக்கு. 552 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து அந்த கால் ஆப்ஷனில் மைனஸ் இருக்குது. ஓவரால் வந்து 888 ரூபாய் இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம அந்த ஹைப்ரிட்டில் பையான அந்த கால் ஆப்ஷன் 2 லாட் பை ஆகிருக்குல்ல, அது வந்து இப்போ பொசிஷன் ஓப்பனில் தான் இருக்குது. இப்போதைக்கு பார்க்குறோம். எம்டிஎம் பொறுத்த மட்டிலும் வந்து ஒரு 400 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து 400 ரூபா மைனஸ் தான் இருக்குது. 36,500 கால் ஆப்ஷன் இப்போ நியூட்ரலில் இருக்குது. ஆல்ரெடி வந்து 35,700 புட் ஆப்ஷனில் நமக்கு ஒரு 300 ரூபா கிட்ட மைனஸ் ஆச்சு. இப்போ இது வந்து நியூட்ரலில் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 450 ரூபா 500 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 10 மணி 25 நிமிஷம் ஆகுது. மார்க்கெட் நல்லா மேலே ஏறிட்டுருக்கு. 1,500 ரூபா கிட்ட நமக்கு இப்போது ப்ராஃபிட் இருக்குது. அதாவது கடைசியாக வந்து 2 லாட் வந்து ஹைப்ரிட்டில் எடுத்தது. அந்த ஹைப்ரிட்டில் எடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷனானது மேலே ஏறிட்டுருக்கு. கால் ஆப்ஷனானது இப்போதைக்கு பார்க்குறோம். நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 1,400 ரூபா கிட்ட இருக்குது. நான் ஆல்ரெடி எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ 1,500 ரூபா இருக்குது. 1,500 ரூபா கிட்ட ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 2,000 ரூபா கிட்ட வர்றதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து 1,846 ரூபா இருக்குது. 2,000 ரூபா கிட்ட வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து நாளைக்கு எக்ஸ்பைரின்றதுனால நான் அதிகமாக எதிர்பார்க்கல. ஒரு 2,000 ரூபா வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓடிட்டுருக்கு. சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டை நல்ல மேலே கொடுத்துட்ருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 2,000 ரூபா வந்த உடனே நமக்கு கட் ஆகிடுச்சு. ட்ரைனிங்கில் எம்டிஎம் பார்க்குறோம். 1953 கிட்ட ப்ராஃபிட், 1953 கிட்ட புக் ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. போக போக தான் கொஞ்சம் நல்லா வந்து ட்ரெண்டு பிடிக்க ஆரம்பிச்சிது. இன்றைக்கி வந்து ஒரு 2,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது மாதம். ஏன்னா மார்க்கெட்டுடைய மூமெண்ட்டு ஒன்றும் இல்லை, ஒரு கன்சாலிடேஷன் நோக்கி போகுது. ஸோ அதனால் இந்த டைமில் வந்து நமக்கு வந்து ஒரு 2,000 ரூபா ப்ராஃபிட்ன்றது ஒரு நல்ல ப்ராஃபிட். இது போதுமானது. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.